ஹாய் கைஸ், வெல்கம் டு வே டு கோப். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா 2024-25 ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல கேட்ட லா கொஸ்டின் தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பது மக்களின் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்பன்னு கேட்கிறாங்க. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 97வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. மித்தபடி பார்த்தீங்கன்னா 1983 1904 ஒரு கூட்டுறவு சட்டம். ஸோ கூட்டுறவு சட்டத்துல மக்களோட அடிப்படை உரிமை கொண்டு வர முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் மட்டும்தான் அடிப்படை உரிமை கொண்டு வர முடியும். ஸோ 97வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எப்ப கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா 2011 தான் கொண்டு வராங்க. இந்த 2011 கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பது மக்களின் அடிப்படை உரிமைகள் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எந்த சட்டப்பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா 19(1)C. ஸோ 19(1)C என்ன சொல்லுதுன்னா, ஒரு சாதாரண மனிதன் கருத்து தெரிவிக்கும் உரிமையும், பேச்சுரிமையும், அமைதியான முறையில் ஒரு இடத்துல கூட்டம் கூடுற உரிமையும், அடுத்து பாத்தீங்கன்னா சங்கங்கள் அமைப்பது மக்களின் அடிப்படை உரிமை ஒன்றும் இந்த சட்டத்திட்டத்தை தான் கொண்டு வராங்க. தேங்க்யூ.